ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினிஸ் ஹேர் கேர். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு ஹேர் க்ரோத் ஆயில் தான் ஷேர் பண்ண போகிறேன். நார்மலாக தலைக்கு ஆயில் வைக்கிறத விட இந்த மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எப்பவுமே ஆகிறத விட டபுள் மடங்கு ஃபாஸ்ட்டாக வளரும். முக்கியமாக ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். நம்மளோட ஹேரோட ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி முடி அவ்வளோ சீக்கிரம் வந்து கொட்ட விடாது. நல்லா ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக முடி வளர்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நமக்கு முக்கியமாக தேவையான 3 பொருள் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பொருள் கருஞ்சீரகம். கருஞ்சீரகமில் நமக்கு முடிக்கு தேவையான நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. இது நம்மளோட நிறைய ஹேர் ப்ராப்ளம்க்கு ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். முடி நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம். இதுவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்து வச்சிருக்கேன். வெந்தயம் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளோட முடியோடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில் நிக்கோட்டினிக் ஆசிட் கண்டென்ட் வந்து அதிக அளவில் இருக்கு. இது நம்மளோட ஹேரை நல்லா ஸ்ட்ராங்காக வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்கேல்பை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி முடியை வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிற பொருள் வந்து ஆலோவேரா ஜெல். ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல்லாக யூஸ் பண்ணுங்க. கடையில் வாங்கின ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல் நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்மளோட ஸ்கேல்பில் இருக்க நிறைய ப்ராப்ளம்ஸ் இது சரி பண்ணும். முக்கியமாக முடியோட ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீளமாகவும் ஸ்ட்ராங்காகவும் வளர்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கேல்ப்பை நல்லா டீப் கிளீன் பண்ணுறதுக்கும் ஆலோவேரா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா பியோர் கேஸ்டர் ஆயில் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது ஆமணக்கு எண்ணெய். இந்த கேஸ்டர் ஆயில் வந்து நம்மளோட ஹேர் நல்லா அடர்த்தியாக வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிக அளவில் இருக்குது. இது நம்மளோட முடி வளர்ச்சியையும் ரொம்ப வேகமாக வளர்றதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் செக்கில் ஆடின தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். இங்கே குளூரில் ரொம்ப கெட்டி ஆயிட்டதால ப்ரெஸ் பண்ணி எடுத்து கேன் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது. எப்போவுமே செக்கில் ஆடின தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு தேவையான நிறைய சத்து வந்து இந்த மாதிரி செக்கில் ஆடி யூஸ் பண்ணுற எண்ணெயில் அதிக அளவில் இருக்கும். ஜென்ரலாகவே தேங்காய் எண்ணெய் வந்து நிறைய ஸ்கேல்ப் ப்ராப்ளமை சரி பண்ணுற தன்மை அதில் இருக்குது. ஹேர் க்ரோத்தையும் இது நல்லா ப்ரொமோட் பண்ணும். அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய். நல்லெண்ணெயும் முடிஞ்ச அளவுக்கு செக்கில் ஆடினதாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட காலி ஆகிடுச்சு, அதனால தான் நான் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நிறைய பேருக்கு தெரியும் நம்மளோட உடம்போட சூட்டை வந்து அது குறைக்கும் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் கிரே ஹேர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த நல்லெண்ணெயை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரப்ப அந்த வெள்ளை முடியெல்லாம் கருப்பாக மாற்றுறதுக்கான தன்மை இந்த எண்ணெயில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் புதுசாக வெள்ளை முடி வராமலும் இது நமக்கு வந்து பாதுகாக்கும். நெக்ஸ்ட்டு முடி ரொம்ப மெலிசாக இருக்க மாதிரி இருக்கும். சிலருக்கு அடர்த்தி இல்லாமல் அந்த மாதிரி ப்ராப்ளம் சரி பண்றதுக்கான தன்மை வந்து இந்த நல்லெண்ணெயில இருக்கு. ஒரு எம்டி பவுல் எடுத்து வச்சிருக்கேன். இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதுலயே 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது கெட்டியாக இருக்கிறதால கத்தி யூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெயோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ml அளவுக்கு இருந்தால் நமக்கு தாராளமாக போதும். இப்போ எல்லா ஆயிலையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். டைரெக்டாக ஹீட் பண்ண போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண அந்த பவுலை வந்து உள்ளே வச்சிடலாம். இப்போ அந்த தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அது லைட்டாக உருகி வரட்டும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நான் வந்து உருக்கிக்கிறேன். சப்போஸ் உங்களது வந்து நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா அது கொஞ்ச நேரம் ஒரு 2 minutes லைட்டாக ஹீட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு இந்த ஆயில் உருகிட்டதுக்கப்புறமா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ இது வந்து நல்லா உருகிடுச்சு. உருகிட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 minutes வந்து இதை நான் ஹீட் பண்ண போகிறேன். இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறப்ப அதோட பெனிஃபிட் வந்து இன்னுமே நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து 2 minutes ஹீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் கருஞ்சீரகத்தை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஸ்பூனால் ஒரு டைம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வெந்தயத்தை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது 2 மட்டும் ஒரு 1 minute வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. 1 minute அப்புறம் நம்ம எடுத்து வச்ச ஆலோவேராவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்ந்து டோட்டலாக ஒரு 20 minutes இது வந்து ஹீட் ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு 15 minutes ஆச்சு ஹீட் ஆகணும். அப்போ தான் அதோட சத்து ஃபுல்லாக அந்த எண்ணெயில் இறங்கும்.
நெக்ஸ்ட் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஆயிலை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் டைம் யூஸாக வச்சுக்கோங்க. அதாவது கொஞ்சமாக அளவாக ப்ரிப்பேர் பண்ணி அப்பத்திக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கோம் ஆலுவேரா, சில டைம் வந்து அதை பார்த்து பக்குவமாக பண்ணலை அப்படின்னா ஆயில் ஸ்பாயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் ஒரு வேளை கரெக்டாக பார்த்து ப்ராப்பராக பண்ணிடுவீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். முக்கியமாக இந்த ஆயிலை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரொம்ப அதிக ஃப்ளேமில் வைக்காதீங்க, ஏன்னா ஆயில் வந்து கரிஞ்சு போயிடும். ஸோ பார்த்து கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள். ஸ்பூன் வச்சு அடிக்கடி இதை வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. இது ரொம்ப ஒரு மேஜிக்கலான ஆயில்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா 3 இன்க்ரீடியன்ட்ஸ் 3 ஆயில் யூஸ் பண்ணி இதை நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்க இந்த எல்லா பொருளுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் முக்காவாசி ஹேர் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கான தன்மை உடையது. இந்த வின்டர் சீசனில் நம்ம ஃபேஸ் பண்ணுற எல்லா ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆயில் இது. ஸோ பொறுமையாக பார்த்து இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் முடி வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கேஸ்டர் ஆயில் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய்க்கும் நல்லெண்ணெய்க்கும் பதிலாக ஆல்மண்ட் ஆயிலும் ஆலிவ் ஆயிலும் கூட நீங்கள் ஆட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப முடி ரொம்ப சாஃப்டாக சில்கியாக இருக்கும். இதில் கருஞ்சீரகம், வெந்தயம், ஆலுவேரா 3மே நீங்கள் போட்டிருக்கிறதால ஹேர் க்ரோத்தையும் நல்லா ப்ரொமோட் பண்ணும். இப்போ இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க இந்த 3 ஆயில் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஹேர் க்ரோத்துக்கும் முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் முடி கொட்டுறதை கம்மி பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ டோட்டலாக நம்ம ரெடி பண்ண ஆரம்பித்து 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம இதை கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. மேலே நல்லா அந்த ஒயிட் கலர் நுரை வந்து ஃபார்ம் ஆகியே வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா ஆறிடுச்சு. அந்த சத்து ஃபுல்லாக இறங்கி ஆயில் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஆயிலை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணாமல் இப்படியே வந்து எண்ணெயை பிரித்து தனியாக எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் கொஞ்சம் அந்த எண்ணெயில் வர வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த இன்க்ரீடியன்ஸ் வரதால எதுவும் ப்ராப்ளம் இல்லை. முக்கியமாக நீங்கள் ஃபில்டர் பண்ணுறப்ப ஒன் டைம் யூஸாக இருந்துச்சுன்னா ஸ்பூன் வச்சு இன்க்ரீடியன்ஸை நல்லா ப்ரெஸ் பண்ணி ஆயில் எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஆலுவேராவில் வந்து தண்ணி இருக்கும், அது ஆயில் ஆட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக ஆயில் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ பார்த்து அதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ மீதி இருக்க இந்த இன்க்ரீடியன்ஸை தூக்கி போட வேண்டாம். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இதை அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஹேர் மாஸ்க்காக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் எப்பவும் போல் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற ஆயிலில் நான் வந்து டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு பதில் நீங்கள் வேறு எந்த எசென்ஷியல் ஆயில் வேணால் ஆட் பண்ணலாம். ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக நான் எதுக்காக ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ ஒரு வாசனைக்காக நான் வந்து இதை ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் நான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக எப்போ எந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணாலும் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைங்க. அதுதான் வந்து ரொம்பவே நல்லது. நீங்கள் பிளாஸ்டிக் கண்டெய்னர் இல்லை வேறு எதுலையாவது ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஆயில் வந்து சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு டைட்டாக மூடி வச்சுருங்க. முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு 2 நாள் ஆச்சு அதை வெயிலில் வந்து ஒரு 1 மணி நேரமாவது வச்சு எடுங்க. அந்த மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்மளோட ஹேர் க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆயிலை வாரத்துக்கு 1 நாள் இல்லை 2 நாள் நீங்கள் தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இதை அப்ளை பண்ணி ஸ்கேல்பை நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் எப்பவும் போல் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப ஹேர் க்ரோத்தில் நல்ல சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.